வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். எதிர்வரும் திங்கட்கிழமை சிவன் ஆலயங்களில் பிரதோஷ விரத வழிபாடுகள் இடம்பெற உள்ளன. எதிர்வரும் திங்கட்கிழமை சிவன் ஆலயங்களில் பிரதோஷ விரத அனுஷ்டானங்கள், விசேட அபிஷேக ஆராதனைகள், பிரதோஷ மூர்த்தி உற்சவங்கள் இடம்பெற உள்ளன. பிரதோஷ விரத வழிபாடு தொடர்பாக இந்து மத குறிப்பீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் திங்கட்கிழமை 27/1/2025 திங்கட்கிழமை அன்று பிரதோஷ விரத அனுஷ்டானத்தோடு கூடியது. அன்றைய தினம் பிரதோஷ விரதம் சிவன் ஆலயங்களிலே சாயங்கால வேளையிலே இந்த பிரதோஷ காலத்திலே நடைபெறுகின்ற சிறப்பான பூஜை வழிபாடுகள் நந்தியம்பெருமானுக்கு நடைபெறும். இறைவனுடைய திருவடியை சதா எண்ணிக்கொண்டு பார்த்த வண்ணம் இருப்பவர் இந்த நந்தி தேவர். அந்த நந்தி தேவரிடத்திலே இவ்வாறு பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெறுகின்ற பொழுது நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக பாவனை செய்து வழிபாடுகள் செய்து கொள்வார்கள். அன்றைய தினம் ஆலயத்தை வலம் பெறுகின்ற பொழுது ஏனைய காலங்கள் போல் இல்லாமல் நந்தியம்பெருமானத்திலிருந்து ஆரம்பித்து பலமாக வந்து கோமுகை வரை சென்று மீண்டும் திரும்ப நந்தியம்பெருமானத்தில் வந்து மீண்டும் கோமுகைக்கு இவ்வாறு 3 முறை சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற முறையிலே இந்த வழிபாடுகள் செய்து அங்கு காப்பரிசி நிவேதனமாக வைத்து கொடுத்துக் கொள்வார்கள். அதே போல இந்த பிரதோஷ உற்சவ மூர்த்தி பிரதட்சணமாக வருவார். அது முதல் 1 முறை வருகின்ற ஆலயங்களும் உண்டு, 3 முறை வலம் வருகின்ற ஆலயங்களும் உண்டு. அவ்வாறு 3 முறை வருகின்ற பொழுது முதல் பிரதட்சணத்திலே வேத பாராயணங்கள், வேத மந்திரங்களோடு ருத்ர பாராயணங்களோடு வலம் வருவது, 2வது வலம் வருகின்ற பொழுது தேவார திருமுறைகள் பாடி வலம் வருவது, 3வது வலம் வருகின்ற பொழுது தவில், நாதஸ்வரம், சங்கு, ஷகல்டி போன்ற மங்கள வாத்தியங்களோடு வலம் வருகின்ற வகையிலே இந்த 3 முறை வலம் வருகின்ற ஆலயங்களும் உண்டு, 1 முறை வலம் பெறுகின்ற ஆலயமும் உண்டு. இவ்வாறு இந்த பிரதோஷ காலத்திலே நாமும் சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான தோஷங்கள் நீங்கி வாழ்வில் உயர்வு பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.